தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இப்படி சொல்லுகிறதுனால் எங்களையும் நிந்திக்கிறீரே. ஆமென். சிலர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்களின் வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்தி மகிழ்வார்கள். சிலரை பாராட்டுவது போல இருக்கும், ஆனால் மற்றவரை தாக்கி இழிவுபடுத்தி பேசுவார்கள். இது தமிழில் வஞ்ச புகழ்ச்சி என்றும் அழைப்பார்கள். இப்படி நாம் பிறரை காயப்படுத்தி பேசுவது சரியல்ல. நாம் பேசுகிற வார்த்தையானது ஞானமுள்ளதாக சோதித்து பார்த்து பொறுமையுடன் பேசுவது சால சிறந்தது. மற்றொரு பக்கத்தில் நம்முடைய வார்த்தைகள் மற்றவரை காயப்படுத்தி விடக்கூடாது என்று பேசாமல் இருக்கக்கூடாது. சில வேளைகளில் உண்மைகளை பேசும்போது காயப்படுத்துவது இயல்பானது தான். உண்மைகளை உரிய நேரத்தில் உரிய விதமாக பேச வேண்டியது அவசியம் என்றால் பேசிதான் ஆக வேண்டும். பிறரை புண்படுத்தி விடுமோ என்று உண்மைகளை மறைக்கின்ற பாவத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. இங்கே மேலே குறிப்பிட்டுள்ள இயேசுவின் வார்த்தைகளில் பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள் அவர்களை விட்டு வைக்கவே இல்லை. இயேசு அவர்களுக்கு எளிய முறையில் போதிக்கவில்லை, கண்டிப்பான முறையில் சட்டத்திட்டங்களை குறிப்பிடுகின்றார். அவர்களுடைய மனம் புண்பட்டு விடுமோ என்று பார்க்காமல் தவறுகளை அவர்கள் தூள் உறுத்தி காட்டுகிறார், பேசுகிறார். இதனால் தான் இவர்கள் யாவருமே இயேசுவை கொலை செய்யவும் வகை தேடுகிறார்கள். அதுபோல் அப்போஸ்தலர்கள் யாவருமே மனது புண்பட்டு விடுமோ என்று சத்திய வார்த்தைகளை அப்படியே பேசினதினால் அப்போஸ்தலர்கள் யாவருமே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியிடம் உண்மையை தாவீதுக்கு போய் சொல் என்றதும் அதை அப்படியே தாவீதிடம் போய் சொல்கிறான். தாவீது ராஜாவும் தன் செய்த மகாபெரிய தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, ஜனங்கள் விசுவாசிகள் என்ன நினைப்பார்களோ, சபைக்கு வராமல் வேறு எங்கேயாவது போய்விடுவார்களோ என்று பயப்படாமல் சத்திய வார்த்தைகளை சத்தியத்தின்படி போதியுங்கள். பூசி முழுகும் வார்த்தைகள் வேண்டவே வேண்டாம் நமக்கு. ஆமென். God bless you.